சீன அமெரிக்க டென்ஷன் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மிக முக்கியமான நபர் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் நேராக எங்கே போகிற மாதிரி இருந்துச்சு, சீனாவுக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு ட்ரிப் அப்படிங்கிறத அமைச்சிருந்தாங்க. இந்த ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிருந்துச்சுன்னா சீனா அமெரிக்காவினுடைய உறவில் இது ஒரு புதிய மைல்கல்லாக இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் போகலை, அந்த ட்ரிப்பை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகளுக்கு ஒரு கேள்வி வருது, இந்த ட்ரிப் கேன்சல் ஆனதுக்கும் அந்த ஸ்பை பலூனுக்கும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸ்பை பலூன், சீனாவினுடைய ஒரு ஸ்பை பலூன், வெள்ளை நிறத்தில், கீழே ரொம்ப சோலார் பேனல், 2 பேலோட், இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் உளவு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்பை பலூன் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஏர்பேஸுக்கு மேலே பறக்குது. இதை பென்டகன் அறிவிக்கிறாங்க. வெள்ளை மாளிகை கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி நடந்த சில பல உண்மைகளும் இப்போ அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு சீனாவினுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸ்பை பலூன் அப்படின்னு சொல்லும்போதே இது அந்த காலத்திலிருந்து, ரொம்ப பழைய காலத்திலிருந்தே இந்த ஸ்பை பலூன் அப்படிங்கிறது பல நாடுகளிலும் பறக்க விடப்படும். அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, எதிரி நாட்டவர்கள் எப்படி படையெடுக்கிறாங்க, அதில் என்ன மாதிரியான தகவலை சேகரிக்க முடியும் இப்படின்னு சொல்லி பல விதமான ஸ்பை பலூன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஹிஸ்ட்ரியில் நிறைய நாடுகள் உபயோகிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு வெள்ளை நிறத்தில் வந்த பலூன் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்பை பலூன் கிடையாது, அது ஒரு சிவிலியன் ஏர்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி சீனா சொன்னாங்க. தெரியாமல் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்ன சீனா இன்னொரு ஸ்பை பலூன் அந்த ஏரியாவிலேயே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா சனிக்கிழமை செகண்ட் ஸ்பை பலூன் அப்படிங்கிறத லத்தீன் அமெரிக்கா பக்கம் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அமெரிக்க மக்களுக்கும் ஜோ பைடன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகுது. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஏர்பேசஸ் மிக முக்கியமான ஒரு ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸில் தான் நிறைய விதமான அணு ஆயுதங்கள், அதை தாங்கி செல்லக்கூடிய பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கிருந்து ஒரு சின்ன தகவல் கசிஞ்சா கூட அது அமெரிக்காவினுடைய இறையாண்மைக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு முக்கியமான ஏர்பேஸில் இந்த பலூன் பறந்துருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இதை ஏன் சுட்டு வீழ்த்தக்கூடாது அப்படிங்கிற பல எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது வருது. சீனா இந்த பக்கமாக இருந்து இல்லை நீங்கள் அதை சுட்டு வீழ்த்தக்கூடாது, அது எங்கள் நாட்டுக்குள்ளே திரும்பி வந்துடும், அதுக்கான எல்லா ப்ரோக்ராமிங் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீ ப்ரோக்ராமோடி தான் இங்கே அனுப்புனி அப்படின்னு கேட்டால் இல்லை, இது தெரியாமல் நாட்டுக்குள்ளே உங்கள் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் திரும்பி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மட்டும்தான் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த எல்லாருமே, இந்த ஸ்பை பலூனை பார்த்த எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், அதுக்குள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு, அதனால தான் அது சீரான ஒரு ஹைட்டில் பறந்துட்டு இருக்கு, இல்லாட்டி அந்த ஹைட்டில் ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ காற்று எந்த திசையில் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது மாதிரியான இதனுடைய பாதையை மாற்றி அமைக்கும் திறன் இந்த பலூனுக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா F-22 விமானம் அப்படிங்கிறது பறந்து போகுது. இந்த F-22 விமானத்துக்கு ரீஃபியூல் பண்ணுறதுக்காக இன்னும் பல விமானங்கள் பின்னாடி போகுது. இது கூடவே வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு சொல்றதுக்காக இதை கண்காணிப்பதற்காக வேறொரு விமானமும் அமெரிக்காவினுடைய விமானப்படையிலிருந்து புறப்பட்டு செல்லுது. 3க்கும் அதிகமான விமான நிலையங்கள் அப்படிங்கிறத மூடுறாங்க. அது கிட்ட இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய 3க்கும் அதிகமான விமான நிலையங்கள் மூடப்படுகிறது. இந்த F-22 அப்படிங்கிற விமானத்துக்கு ஒரு பெரிய டாஸ்க் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 60,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பலூனை ஒரு மிசைலை வச்சு தாக்கி அழிக்கணும். அப்படி தாக்கி அழிப்பது, ஒரு மிசைல் அப்படிங்கிறது நார்மலாக மெட்டல் அப்படிங்கிறது மேலே மோதும் போது, இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஷன் மேலே மோதும் போது தான் வெடித்து சிதறும். ஸோ இப்போ இந்த பலூனில் இருக்கக்கூடிய பேலோடு, அதுக்கு கீழே கிராஸ் செக்ஷனாக 8 சோலார் பேனல் இல்லாட்டி அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பேலோடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பேலோடில் போய் அது அந்த மிசைல் தாக்கணும். அப்படி தாக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய டெப்ரிஸ் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆப்ரேஷன் F-22 விமானிக்கு கொடுக்கப்படுது. F-22 விமானியும் அவருக்கு என்ன முடியுமோ கரெக்டாக வச்சு செஞ்சிட்டாரு. அந்த பலூனில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் இந்த மிசைல் போய் அட்டாக் பண்ணுது, பலூன் வெடிச்சு செதறுது. அதுக்குள்ள ஹீலியம் இருந்திருந்தா கண்டிப்பாக அது தீப்பற்றி எரிந்திருக்கும். ஒருவேளை இவங்க யூஸ் பண்ண மிசைல் இப்படி ஸ்பார்க் வர்றதை தடுப்பதற்கான ஏதாவது ஒரு மிசைலையும் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியாத ஒரு புரியாத புதிராக இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஹீட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிசைலை வச்சு அமெரிக்கா இப்போ இந்த பலூனை, ஸ்பை பலூனை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். சரிப்பா, இந்த பலூன் அந்த வெடிச்சு செதற காட்சியெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு கீழே ஒரு கிராஸ் செக்ஷன்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 8 பேனல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிராஸ் செக்ஷன் மட்டும் கீழே விழுகிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த கிராஸ் செக்ஷன் பிளஸ் இதில் இருக்கக்கூடிய டெப்ரிஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே கரெக்டாக கணிச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய இராணுவம். ஒரு 47 அடி ஆழம் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் தான் விழும். அதன் பிறகு அந்த பார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அது எந்த மாதிரியான டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கும், இல்லாட்டி எவ்வளோ தூரமாக இது பயணம் செஞ்சு வந்திருக்கும், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸ் என்ன, இது எல்லாமே கண்டுபிடிக்க போகிறாங்க அமெரிக்காவினுடைய இராணுவம்.
இதை கண்டுபிடிச்சிட்டா சீனாவுக்கு பெரும் பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம்ல. அதனால தான் சீனா இப்போ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய பலூன், நாங்கள் தவறுதலாக அங்கே வந்துருச்சுன்னு சொன்ன பலூனை நீங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டீங்க. இன்டர்நேஷ்னல் சட்டப்படி இது தவறு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் சட்டப்படி ஆகாயம் அப்படிங்கிறது யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஆகாயத்தில் பறக்க விடக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் எப்படி உங்களுடைய தாக்குதலை நடத்தி அழிப்பீர்கள், இது எங்களுக்கு எதிரான தாக்குதலாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு பக்கமாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமாக ஜோ பைடன் அவர்கள் எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்க. இப்படி எங்கள் நாட்டுக்கு மேலே பறந்த ஒரு மிக முக்கியமான உளவு கருவியை நாங்கள் அழித்து இருக்கிறோம், இந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது, இது இன்னைக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏதாவது ஒரு நாடு இனி அமெரிக்காவை இப்படிலாம் உளவு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அவருடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. சீனா கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இதுக்கான கான்சிக்வன்சஸை அமெரிக்கா அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, இதுக்கு மேலே நீ எதையாவது பறக்க விட்டினா அதையும் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பை பலூனை வச்சு 7 தினங்கள் உளவு வேலையை பார்த்த சீனா இப்போ 7வது தினமாக அந்த ஸ்பை பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் கொதிப்பு நிலையில் இருப்பதும், அதுக்கு அமெரிக்கா ரொம்ப கூலாக பதில் சொல்லியிருப்பதும் அமெரிக்கா சீனா உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதே மாதிரி ரொம்ப ஹாட்டான அப்டேட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.